கோதுமை மாவில் குக்கர்லேயே சிம்பிளாக செய்யக்கூடிய கேக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பால், 1 கப் நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா வெள்ளை சக்கரை, 1/4 கப் வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுத்து இதில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்கு ஒரு சின்ன பேக்கெட் பூஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பொருள் எல்லாத்தையும் சலிச்சிட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கேக்குக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ண மாவை சேர்த்துட்டு குக்கரை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நட் சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். மறுபடியும் மூடி போட்டுட்டு கேக் நல்லா வேக வச்சுக்கோங்க. எனக்கு டோட்டலாக 35 நிமிஷம் ஆச்சு. இப்போ கேக் நல்லா வெந்ததுக்கப்புறம் பீஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. மைதா மாவு அளவுக்கு ஸ்பாஞ்சினஸ் வராது, அதை மட்டும்